ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் சூப் எப்படி சூப்பராக அண்ட் டேஸ்ட்டாக செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம சிக்கன் சூப்பில் ஆட் பண்ணக்கூடிய பவுடர் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு மெழுகு கொஞ்சமாக சீரகம், பட்டை ஒரு 2-3, பூ ஒரு 2, அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 2, இது எல்லாத்தையுமே போட்டு நல்ல பேனில் வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஆற விட்டு அரித்து இந்த மாதிரி பவுடரை ஆக்கிக்க வேண்டியதான். இப்போது ஒரு பானையில் பட்டர் விட்டு அதில் கொஞ்சமாக வெங்காயம், தட்டி வச்சுருந்த பூண்டு, கூடவே 3 ஸ்லைஸ் அளவுக்கு இஞ்சி, 2 பூ, அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த சிவப்பு மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா பட்டரோடு சேர்ந்து நல்ல வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு, தக்காளி, கேரட், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, இதை நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து நல்ல ஒரு கிளறிக்க வேண்டியதான். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்ட பிறகு அந்த கோழியிலேருந்து வெளியாகிற தண்ணியிலே எல்லாம் வதங்கிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே மேகி சுக்கு ரசமும் சேர்த்துக்கலாம். பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த சூப்பை இப்போ நம்ம கொதிக்க விட போகிறோம். இந்த சிக்கன் சூப் நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் அந்த கோழியோட பச்சை வாசனை, நம்ம சேர்த்துருந்த உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாமே வெந்து சூப்பரான சிக்கன் சூப் நம்ம சாப்பிட முடியும். சிக்கன் சூப் கொதித்து வர இந்த நேரத்தில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற எல்லாமே சூப்பராக கலந்து வாசனையோடு வரும். நம்ம செஞ்சிட்ருக்கிற இந்த சிக்கன் சூப் நீங்கள் சாதத்தில் வச்சும் சாப்பிட்லாம். பிறகு மீஹோன் அவிச்சு அதில் ஊற்றி கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட் நிஜமாலுமே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதித்து வந்த பிறகு உருளைக்கிழங்குலாம் வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும்.